ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளால வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியல. இருந்தாலுமே நம்மளோட லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல நேற்று காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஏப்ரல் 16 8:43 மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு உண்டான லெவல்ஸ் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல நாம ஷேர் பண்ணிட்டோம். வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னாலுமே டெலகிராம்ல நாம கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணிடுவோம். நீங்க இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குரூப்போட லிங்க் இருக்கு. ஃப்ரீ குரூப் தான், விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நேத்து அந்த லெவல் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பாருங்க, ஓப்பன் பிரைஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து ஒரு சின்ன பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டவுன் வந்திருக்கான். டவுன் வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு நேரா எங்க போய் ரிஜெக்ட் ஆயிருக்கான் பாருங்க. எக்ஸாக்டா நம்மளோட R1, அந்த R1 பக்கத்துலயே தான் ப்ரீவியஸ் டே ஹையும் இருந்திருக்கு. மார்க்கெட் எக்ஸாக்டா நம்மளோட R1 அங்கதான் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான். ரிஜெக்ட் ஆனவன் கீழே வந்திருக்கான். லோவை சின்னதா பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணி மேல வந்தவன் ஓப்பன் பிரைஸை சஸ்டெயின் பண்ண முடியல. திரும்ப ப்ரீவியஸ் க்ளோஸ்ல சப்போர்ட் எடுக்க பார்த்திருக்கான், முடியாம கீழே வந்திருக்கான். ஒன்ஸ் நம்மளோட R1 ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ண உடனே நேரா அவன் எங்க போய் ரிஜெக்ட் ஆயிருக்கான் பாருங்க. எக்ஸாக்டா நம்மளோட R2, நம்மளோட R2 மார்க்கெட் முடியறதுக்குள்ள வந்து ரீச் பண்ணிட்டான். இந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வீடியோங்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற பிரீமியத்தோட க்ளோசிங் பிரைஸ், ஒரு ஸ்ட்ரைக்ல இருக்க க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி கால்குலேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ல எடுக்கிற லெவல்ஸ். நாம எங்கேயும் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்துட்டு ஒரு டைம் ஃப்ரேம்லயும் கோடு போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. அவன் க்ளோசிங் பிரைஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து லெவல்ஸை நாம எடுக்கிறது. லெவல்ஸை எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த லெவல் லைவ் மார்க்கெட்ல என்ன நடந்தா இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம புரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த லெவல்ஸை மட்டுமே பார்த்து பிளைண்டா யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம். அந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரைக் என்ன பண்ணுது லைவ் மார்க்கெட்ல அப்படின்றத ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணுங்க. அந்த லெவல்ஸை நாம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, லைவ் மார்க்கெட்ல அந்த லெவல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்மளோட வீடியோ தேவைப்படாது. நீங்க நம்ம வீடியோவை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு நீங்க கால்குலேஷன்ல எடுக்கிற லெவலும் நாம எடுக்கிற லெவலும் மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பார்த்துட்டு லைவ்ல நீங்க அந்த பிரைஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்களே கூட பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத எடுத்துட்டு வரேன். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. 23,515, 23,449, 23,309, 23,235. இதுதான் இன்னைக்கு உண்டான R1, R2, S1, S2. நம்மளோட R1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அந்த ஏரியாவிலே தான் நம்மளோட லெவல்ஸும் மீட்டப் ஆயிருக்கு. நீங்க இந்த லெவல்ஸ் எல்லாமே எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த பிரைஸ் லைவ் மார்க்கெட்ல என்ன பண்ணுதுன்றத வாட்ச் பண்ணுங்க. ரெகுலரா யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த கண்டுபிடிக்கிறவங்க இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன, ஏன் நாம இந்த ஸ்ட்ரைக்குங்களை செலக்ட் பண்றோம் அப்படின்ற லாஜிக்கை கண்டுபிடிங்க. ப்ரைஸை ஸ்ட்ரைக்கை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக்கா இருக்கும், எதுக்கு இந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த உங்களோட ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். ஓகே, இப்போ பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். பிரீமியத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 400க்கு மேல நின்று 400ல பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் ஒரு
திரும்ப தொடர்ந்து நல்ல ஒரு அப்சைடா மேல போறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி டவுன் சைட்ல போகணும் அப்படின்னா 300க்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் டவுன் சைட்ல நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளவே முடிக்கிறதுக்கும் வாய்ப்பா மாறிடும். ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் 82 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த பிரைஸ் இன்னைக்கு ஜீரோ ஆக போகுது. மொத்தமா ஏடிஎம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 160 பாயிண்ட் பக்கத்துல இருக்கு. அந்த பிரைஸ் இன்னைக்கு ஜீரோ ஆகும். அந்த ஜீரோ ஆகிறதுக்கு மார்க்கெட்டை ட்ரெண்டா மூவ் பண்றாங்களா இல்ல சைட்வேஸ் பண்ணி மூவ் பண்றாங்களா, நம்ம லெவல்ல அந்தந்த இடத்துல எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்றத இன்னைக்கு வாட்ச் பண்ணுவோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்ட்ரைக்ஸ் எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.